பொம்பளைய தொப்புல காட்டாத ஒரு படத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு படம் வந்திருக்குதா? ஒரு 10 வருஷமா வந்த ஒரு சினிமாவுல பெண்களுடைய அந்த தொப்புள் பிரதேசத்தை மட்டும் பிரத்யேகமா காட்டி அதுல ஆம்புலேட் போட்டு அதுல பம்பரம் விட்டு அதை மட்டும் தனியா ஸ்கிரீன் முழுசும் தெரியும். உடம்பெல்லாம் அதை மட்டும் தனியா காட்டுறாங்க. இது என்ன நோக்கம்? இவன் இதன் மூலம் என்ன சொல்ல வர்றான் சமுதாயத்துக்கு? இதனால நமக்கு என்ன நன்மையை செய்ய வர்றான்? ஒண்ணும் கிடையாது. அவனுடைய கல்லா பெட்டி நிறையணும்னா என்ன செய்யணும்? இளைஞனைக்கு இருக்கிற மாதிரியான சமாச்சாரத்தை இளைஞனுக்கு கொடுக்கணும். பொம்பளைக்கு இருக்கிற மாதிரி சமாச்சாரத்துக்கு 2 பேரும் அழுவ விடணும். ஒரு சோக காட்சி ஒன்று விடணும். அதுக்கு குடும்பத்தோட காணவாரு என்று சொல்லணும். சின்ன பிள்ளைங்களை இருக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு மாதிரி 2 சமாச்சாரத்தை வச்சுக்கிறணும். இப்படி எல்லாம் ஏமாத்துறான். எந்த அளவுக்கு ஏமாத்துறான்னு கேட்டா, நம்ம எல்லாம் பகுத்தறிவாளர்கள். மனிதனுக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்ன? பகுத்தறிவு. நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம் சினிமா கொட்டையில. கதாநாயகர் இருக்கார்ல, இவர் நடந்து போவார். வில்ல இருக்கிறான்ல, அவன் ஜீப்ல போவான். நடந்து போய் பிடிச்சிருவார். நம்ம ஓய்வோம். இவர் நடந்துதான் போவாரு. என்ன செய்வோம்? அவன் ஜீப்ல போற வில்லனை போய் இவர் பிடிச்சிருவார். மாட்டு வண்டியில போய் ஜீப்பை பிடிப்பாரு. 2 வீலர்ல போய் விமானத்தை பிடிச்சிருவார். தொங்குவார். அப்படி ஹெலிகாப்டர்ல தொங்குவார். இது நடக்குமா? இது உலகத்துல எங்கேயாச்சும் நடந்திருக்குதா? கரெக்டா போய்கிட்டு இருப்பாரு. போகும்போது மாடியில இருந்து குதிப்பாரு. குதிக்கும் போது சொல்லி வச்ச மாதிரி ஒரு வைக்க போற ஏத்திட்டு லாரி வரும். அதுல வந்து பொத்துன்னு விழுவார். வைக்க போற ஏத்திட்டு கரெக்டா லாரி வரும். அவர் மேல குதிப்பாரு. வைக்க போறதான் குதிப்பாரு. என்ன இது? இப்படி எந்த ஊர்ல இப்படி நடக்கும்? எந்த உலகத்துல இப்படி நடக்கும்? ஒண்ணும் இல்ல. நம்மள என்ன செய்யறான்? நம்மள உய்வின்னு விசாரிக்க வச்சுக்கிறான். நம்ம பகுத்தறிவாளரா இருக்கிற ஒரு மனிதனை 3 மணி நேரம் முட்டா பயிர் ஆக்கி உட்கார வச்சுக்கிறான். நம்ம காசையும் கொடுத்துட்டு அவன் நம்மளை கிறுக்கனாக்குறான் பாருங்க. அதையெல்லாம் சேர்ந்து பார்க்கிற அளவுக்கு நம்மளை வந்து ஆக்கிப்படுறான். இது என்ன சேவை? இதனால நாட்டுக்கு என்ன நன்மை? அவர்கள் தங்களுடைய பணத்தை பெருக்கிக் கொண்டதை தவிர சமுதாயத்துக்கு இதனால உருப்படியா என்ன? ஒண்ணும் இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு கனவு உலகத்துல வாழ வச்சுப்படுறாங்க. ஒருத்தன் அவன் எவனாவே இருக்கட்டும், கிங்காங்க கொண்டு வாங்க, தாராசிங்க கொண்டு வாங்க. ஒண்டிக்கு தான் தாராசிங்கலாம் சரி. ஒரு தாராசிங்க 10 பேர் சேர்ந்து தடை பிடிச்சி வச்சுக்கிறேன். ஒரு முகமது அலி கிளையை கொண்டு வாங்கல, ஒரு ஆளை கொண்டு முன்னாடி விட்டா குத்திடுவாரு. மைக் டைசன் கொண்டா விட்டா ஒரு குத்துல என்ன செய்வாரு? அவர் பரட்டிடுவாரு. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தான். 10 பேர் வந்தான்னு சொன்னா உலக மகா பயில்வானா இருந்தாலும் ஒருத்தன் கையையும் ஒரு இடத்தையும் கழுத்தையும் பிடிச்சா முடிஞ்சு வச்சுக்க பரட்டி போடலாம். சினிமாவில் என்ன நடக்கும்? இவன் தட்டக்குச்சி நம்ம அட்டுச்சக்கையில் விழுந்துருவான் கதாநாயகன். அவன் தான் கதாநாயகன். இவன் என்ன செய்வான்? இப்படிமா 10 பேர் விடுவாங்க, 20 பேர் விடுவாங்க. காலத்துக்குமா காலுக்கு வந்துவாங்க, 50 பேர் கீழே அப்படி பரட்டுவான். ஒரு 7 பல்ட்டி அடிப்பாங்க. கையில தட்டினதுல இந்த கர்ச்சி தட்டினா கூட 7 பல்ட்டி அடிக்காது. இப்படிமா அவன் அப்படி போய் பிரண்டு விடுவான். இப்படி என்ன அடி அடிச்சிருக்கான். எவனு முடியுமா? நெசமா அந்த மேடையில கொண்டு வந்து அப்படி நடிச்சு காட்ட முடியுமா? ஒரு ரஜினிகாந்த், ஒரு கமலஹாசன் கொண்டு வாங்க, ஒருத்தர் கொண்டா நிப்பாட்டுவோம். ஒரு அடியில கீழே மட்டும் உழவு வச்சிட சொல்லுங்க பார்ப்போம். அவன் அடிச்சா வேண்டாம், இவன் விடுவான். இதுதான் யதார்த்தமான நிலைமை. இப்ப நம்மள என்ன பண்றாங்க? உலகத்தில் நடக்கவே முடியாத ஒரு காரியத்தை நடக்கிற மாதிரி கற்பனையில வாழ வச்சுட்டு இருக்காங்க. சத்தியமே கிடையாது. அப்ப நம்மளை மென்டலாவே நம்மளை கிறுக்கனாக்கி போறாங்க. இதுல ஒரு நல்லதாவே தெரியல. இதனாலதான் ரேக்கிங் நடக்கிறது. முஸ்தபான்னு போட்டாங்க, ரேக்கிங் அதிகமாகி போச்சு. இந்த ரேக்கிங் இருக்க அது சினிமாவில் வந்த பிறகு தானங்க முஸ்தபாக்கு பிறகு தானங்க அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. சாவுலாம் அவனை பள்ளிக்கூடத்தில் காட்டி கொடுக்குறானே, அது ஒரு நல்லது மாதிரி சித்தரிக்கிறானே. அப்ப அந்த மாதிரி காட்டி சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடுகளும் சீரழிவுகளும் 15-14 வயசுல பழுத்து போயிருச்சு. எல்லாம் ஆம்பளை பொம்பளை அம்பிட்டு பேரும் ஒரு ஒழுக்கம் எல்லாம் நாசமா போச்சு. பெத்த அப்பனுக்குள்ள மரியாதை கிடைக்குதா? நீங்களும் சேர்ந்ததை பாக்குறீங்க. ஆனா உங்க பையன் ஏத்து பேசுறான் ஒரு அர்த்தம் இல்லாம. அதை சொல்லி கொடுத்தவன் யாரு? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சா? 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? அல்ல அப்பனை ஏத்து பேசுறது மேடை போட்டு எவனா பிரச்சாரம் பண்ணானா? இல்ல. மெண்டலா அப்படி ஆக்குனது எதுன்னு கேட்ட சினிமா தான். பெத்த அப்பன் வந்து என்ன பெரியப்பன் கொஞ்சம் நான் கேட்கணுமையான்னு கேட்கறான் அவன் மகங்காரன். இப்படி கேட்கணுங்கிறது எவனா மேடை போட்டு சொல்லி தந்தானா? இல்ல, சினிமா தான். அப்படியே மெதுவா பக்குவமா நம்மள ஒரு சைஸ் ஆக்கி போயிட்டாங்க. மேலை நாடு நாசமா போய் கிடக்குத. அதுக்கெல்லாம் காரணம். அதனால சினிமாவுல மணிரத்னம் இருந்தாலும் சரி, ஆனாச்சனா இப்ராஹிம் ராவுத்தர் இருந்தாலும் சரி, அவர்கள் மாதிரி சமுதாயத்தை கெடுத்து வேற யாரும் கிடையாது. சினிமாக்களால தான் சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சு போயிருக்குது. அதுல நீங்க எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சிந்திக்கணும். நம்மளும் போய் பார்க்கிறோம். ஆனா விளங்காம தீமையை விளங்காம அந்த ஆட்டை கழுதையாக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆட்டை கழுதையாக்குன கதைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. ஆடு எப்படி கழுதையாவும் ஆகும்?
எப்படி ஆகும் தெரியுமா? ஒருத்தன் ஆடு வாங்கிட்டு போறான் சந்தையில, 3 பேர் திட்டு போய் பிளான் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பிளான்? இந்த ஆட்டை நம்ம அபகரிச்சுக்கணும். அபகரிக்கிறது எப்படி அபகரிக்கணும்? அவனுக்கு தெரியாம, அவனுக்கு புண்படாம, வருத்தப்படாம, அவனுக்கு மனப்பூர்வமா அவன்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி அபகரிக்கணும். பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணிக்கிட்டு 3 இடத்துல எடுக்கிறாங்க. அவன் ஆட்டை வாங்கிட்டு வர்றானா, முதல்ல ஒருத்தன் அவனை வழிமறிச்சு, கழுதை வாங்கிட்டு போற அப்படிங்கிறான். ஆட்டை தான் வாங்கிட்டு போறான். முதல் என்ன செய்ய வழிமறிச்சு, கழுதை ஓட்டிக்கிட்டு போறிய, என்ன நல்லத்தானே இருந்த, தொழிலை எப்ப மாத்தின, கழுதை வாங்கிட்டு போறிய அப்படிங்கிறான். இவன் என்ன செய்யறான், லூசா பம்பல் இருக்குது, ஆட்டை பிடிச்சி கழுதுங்கிறான அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போறான். அங்க ஒருத்தர் நிக்கிறான் பிளான் பண்ணிக்கிட்டு, என்னடா கழுதை ஆயிட்டு போற அப்படிங்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், 50-50 ஆயிட்டான். இப்ப என்னடா இது இருக்குமோ, அவனும் கழுதங்கிறான் இவனும் கழுதங்கிறான, நம்ம பார்வை தான் தப்பு சொல்லுதோ, நமக்கு ஆடு மாதிரில தெரியுது, ஆனா அவனும் கழுதண்டா இவனும் கழுதண்டான, ஒருவேளை கழுதையா இருக்குமோ ஆடா இருக்குமோ, 50-50 ஆயிட்டான். பாதி கழுத பாதி ஆடா இருக்குன்னு நினைச்சுட்டே போறான். 3வது நாள் பாடிட்டு கை ஓட்டி சிரிக்கிறான். சின்னடா எப்படா இந்த மாதிரி ஆரம்பிச்ச, இதுக்கடா கழுதையை ஓட்டிட்டு போற, உறுதி ஆயிடுச்சு நம்ம ஓட்டிட்டு கழுதுதான், ஓடுற ஆடுதான். ஒருத்தன் சொல்லி அவன் ஆடாவே தெரிஞ்சு, 2வது கிளப்பி விட்டவனே கழுதையா தான் இருக்கும் போல இருக்கு, 3வது வருஷம் கழுதுன்னு முடிவு பண்ணிட்டான். இதான் ஆட்டை கழுதையாக்குறது. மென்டலா ஒருத்தனை திருப்பி 4 தடவை சொன்னா அப்படி ஆயுமா, நம்பிடுவான். கோயபல்ஸ் சொல்றாங்கல்ல, பொய்யவே திரும்ப சொன்னா உண்மையாயிரும். அதான் சினிமாக்காரன் செய்யற வேலை. உடனே நீங்க ஆக மாட்டீங்க, இப்படியே ஒரு 4 தடவை ராக்கிங்க போடுவான். சரியில்லாம முதல்ல ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும், 2வது நாள் உட்காந்து ரசிச்சு பார்ப்போம், 3வது நாள் பொண்டாட்டி கூட்டி வச்சு பார்ப்போம், 4வது நாள் குடும்பத்தில் உட்காந்து பார்ப்போம், ஆதிடும் முடிஞ்சு வச்சாரு. இதுதான் சினிமா. அதனால ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா அந்த சினிமாக்களை ஒதுக்கணும். சினிமாக்களை ஒதுக்கலன்னா எதிர்காலத்துக்கு பெரிய டேஞ்சர் இருக்கு, பெரிய ஆபத்து இருக்கு. அதனால அதான் இஸ்லாத்துக்கு நிலைப்பாடு. ஞானப்பிரகாசம், கைலி வியாபாரம், குறிஞ்சிப்பாடி. இந்துவாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும், நோன்பு நோக்கும் காலம் என்பது மிக புனிதமான ஒரு செயலாகும். நோன்பு நோக்கும் காலங்களில் அவர்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமாக செல்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. அப்படி இருக்கும்போது நாங்கள் கிருத்திகையோ அல்லது அமாவாசையோ சஷ்டி காலங்களிலே விரதம் இருக்கும்போது ஒரு டம்ளர் பாலையோ அல்லது காப்பியோ அருந்தி அப்ப பின்னர் சமைத்து கடவுளுக்கு படைத்து நாங்களே விரதத்தை முடித்துக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் தினந்தோறும் 12 மணி நேரத்திற்கும் மேலாக எச்சில் கூட விழுங்காமல் நோன்பு இருந்து 30 நாளுக்கும் நோன்பு இருந்து இருக்கிறீர்கள். அந்த நோன்பினை திறக்கும் போது, அந்த ரம்ஜான் காலத்திலே அந்த நோன்பினை நீங்கள் திறக்கும் போது உங்களுடைய சமய பெரியோர்களை வைத்தோ அல்லது ஒரு சிறு குழந்தைகளை வைத்தோ அல்லது ஒரு மத நல்லிணக்கம் வேண்டி இந்து மத சமய பெரியவர்களை அழைத்தோ அல்லது கிறிஸ்துவ பெரியவர்களை அழைத்தோ நீங்கள் நோன்பு திறந்தால் மிகவும் அது நல்லதாக கருதப்படும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய எண்ணத்திலோ அல்லது அரசியல்வாதிகள் எண்ணத்திலோ தெரியவில்லை, நோன்பு நோக்கும் காலங்களிலே நோன்பை திறக்கும் பொழுது அவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பொய்யிலே பேசி பொய்யிலே வளர்ந்து வரும் அரசியல்வாதிகளை வைத்து உங்களுடைய தலைப்பாகையை அவருடைய கொடுத்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்து நோன்பு திறக்கிறீர்களே, இதை நீங்கள் கண்டிக்கிறீர்களா அல்லது சகித்துக் கொள்கிறீர்களா அல்லது ஏற்றுக்கொள்கிறீர்களா? ரொம்ப அழகான கேள்விய ஐயா கேட்டிருக்கிறாங்க. இத நாங்க ஊரு புறா சொல்லி கத்திக்கிட்டே கிடக்கிறோம். எங்க சமுதாயத்தை சேர்ந்த சில விவரங்கட்ட ஆட்க ஒரு வணக்கத்தை, ஒரு புனிதமான ஒரு வணக்கத்தை, கடவுளுக்காக செய்கிற ஒரு வணக்கத்தை அரசியலாக்கி, ஜமாத்து தலைவர் திமுக காரா இருந்தாருன்னு வைங்க, அவர் திமுக கார கொண்டாந்து நோன்பு திறப்பாரு. ஜமாத்து தலைவர் அண்ணா திமுக காரா இருந்தாருன்னு சொன்னா அவர் அண்ணா திமுக ஆளுக்கு யாருன்னு தேடி பார்த்து கொண்டாந்து வச்சு அவர் நோன்பு திறக்குவாரு. அதுல இருந்து என்ன ஒரு காங்கிரஸ்காரா இருந்தா காங்கிரஸ், உதாரணத்துக்கு 2 கட்சி, எல்லா கட்சியும் தான். ஆனா அவர் எந்த கட்சியை சேர்ந்திருக்கிறார ஜமாத்தில் உள்ள பெருமுகர், அவர் கட்சியுடைய ஆட்களை கொண்டாந்து வச்சு அந்த நோன்பை அவருடைய அரசியல் ஆதாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, இந்த இவருக்கு பேர் இருக்காங்க, இவருக்காக வந்த மக்கள் இல்ல, அவங்க நோன்பு திறக்க வந்திருக்கிறாங்க, அவங்கள கொண்டாந்து காட்டி இவரு தன்னுக்கு அரசியல்வாதி நெருக்கத்தை உண்டாக்கிறாரு, அரசியல்வாதி இதை ஓட்டாக்கலாம்னு சொல்லி அவர் கணக்கு போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. இதை ஒழிக்கணும். இன்னைக்கு ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறாங்க பாருங்க, இவ்வளவு முஸ்லீம்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க,
இனிமேல் இந்த மாதிரி செய்வதற்கு வெக்கப்படும். நீங்க செய்யக்கூடிய காரியம் நோன்புங்கிறது கடவுளுக்காக வேறதான் இருந்துவிட்டு, நீங்க கடவுளுக்காக வேண்டிய அந்த நோன்பை துறக்கிறத விட்டுவிட்டு